ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ரொம்ப அழகா நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ வேதிகா குழாம்ல நம்ம எளிய விளக்கு வரை அதோட சேர்த்து பி.வி. அனங்கராச்சார் சுவாமி எழுதின திவ்யார்த்த தீபிகையிலேருந்து பதவுரையும் பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். எந்தெந்த பாசுரங்களுக்கு சேர்ச்சுட்டு இருக்கோமோ சந்தையா அதை பதவுரையா ஓரளவுக்கு அர்த்தங்கள் நம்மளுக்கு வாங்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதுல அந்தாமத் அன்பு 2ஆம் பத்துல நடுவுல இருக்கிற திருவாய்மொழி ரொம்ப அழகான திருவாய்மொழி. எப்படி எம்பெருமான் அவன் போட்டுன்னு இருக்கிற ஆபரணங்கள் மட்டும் இல்லாம ஒரு ஆபரணங்களும் ஒரு நித்தியசூரி இல்லையா? அந்த நித்தியசூரி குழாங்கொள் பேரரக்கன் பாசுரத்துல எப்படி நம்மாழ்வார் எம்பெருமான் ஓட கலக்கக்கூடிய அந்த கலவிய சேர்ந்து அன்வயிக்கிறதுக்கு அடியார்கள் குழாம் வேணும். ஆனா அடியார்கள் குழாம் இந்த சம்சாரத்துல கிடைக்கல ஆழ்வாருக்கு. அப்போ மத்தது யார் இருக்கான்னு பார்த்தா நித்திய சூரிகளால மட்டும்தான் எம்பெருமான அன்வயிக்க முடியும். அந்த நித்திய சூரிகளோட எம்பெருமான் எப்படி ஆழ்வாரோட கலக்குறான், அந்த அனுபவம் எப்படி இருந்தது, எப்படி எம்பெருமான் அவனுக்கே ஒரு பொலிவு உண்டாருது ஆழ்வாரோட கலக்கிறதுனால. எம்பெருமான் என்ன பண்ணாலும் அது ஆழ்வார்க்காக தான். இதுவரைக்கும் அவன் பண்ண சேஷ்டிதங்களும் சரி, பிறவி எடுத்ததும் சரி, அது எல்லாமே திரு அவதாரம் எடுத்ததும் எல்லாமே ஆழ்வாருக்காக. எம்பெருமான் இப்போ உஜ்ஜீவிக்கிறதுக்கு ஆழ்வாரோட கலக்கணும் அப்படின்றதுதான் இந்த பதிகமே ஃபுல்லா. இதுல முதல் பாசுரம் நம்ம இன்னைக்கு ஒரு 3 பாசுரங்களுக்கு பதவுரை அன்வைக்கலாம். அந்தாம தன்பு செய்து என் ஆவி சேர் அம்மானுக்கு அந்தாம வாழ்முடி சங்கு ஆழிநூல் ஆரமுள செந்தாமரை தடங்கண் செங்கனிவாய் செங்கமலம் செந்தாமரை அடிக்கள் செம்பொன் திருவுடம்பே. ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் எம்பெருமான ஆழ்வார். ஆழ்வார் வர்ணிக்கிறதுக்கு கேட்கவே வேண்டாம். என் ஆவி என் ஆத்மாவிலே அந்தாமத் அன்பு செய்து பரமபதத்தில் பண்ணும் விருப்பத்தை பண்ணி, பரமபதத்துல எப்படி நித்தியசோதிகளுக்கெல்லாம் சேவை சாதிக்கிறாரோ, எப்படி அவளோட கலவி உண்டு பண்றாரோ எம்பெருமான், அதே மாதிரி ஆழ்வாருக்கு பண்ணியிருக்காருன்னு சொல்றதுதான் இந்த பாசுரம். சேர் பொரிந்தின யாரு? அம்மானுக்கு, என் சுவாமி. அந்தாமம் அழகிய மாலையை அணிந்த வாழ் ஒளியுள்ள, அங்கே பார்த்திருக்கோம் நம்ம வானுதலே அப்படின்ற அந்த வாழ்னாக்க ஒளி பொருந்திய நெற்றி உடையவள்னு பராங்குஷ நாயகிக்கு பார்த்தோம் இல்லையா ஆடி ஆடி பதிகத்துல. இங்க வாழ்னா ஒளியுள்ள, முடினா திருவபிஷேகமும், சங்கு ஆடி சங்கு சக்கரங்களும், நூல் பூநூலும், ஆரம் ஹாரமும், உள்ளன கண் திருக்கண்கள், செந்தாமரை தடம் செந்தாமரை தடாகம் போன்றுள்ள செங்கனி வாய் சிவந்து கனிந்த திருவதரம், செங்கமலம் செந்தாமரை, இது தாமரை செந்தாமரையாகவே இரான் என்றது. எல்லாமே ஒண்ணும் செந்தாமரை செந்தாமரைன்னு சாதிச்சுடுறார் ஆழ்வார் ஃபர்ஸ்ட். அடிக்கல் அடிகள் திருவடிகளும் செந்தாமரை செந்தாமரை மலராகவே, திருவுடம்பு திருமேனி செம்பொன்னாய் இரான் என்றது. அப்படி எப்படி பரமபதத்துல இருக்கானோ அப்படியே எம்பெருமான் சேவை சாதிக்கிறான்னு சொல்றார். இதுல அடியன் திவ்யார்த்த தீபிகையே கொஞ்சம் டல்லா இருந்தா கூட அதே ஸ்னாப்ஷாட்டா எடுத்துன்னு வந்துட்டேன்னா நிதானமா படிக்கலாம். நம்ம தாம் மனோரதித்தபடியே தன் பரிகரங்களோடே கூட தம்மோடே கலக்கையாலே எம்பெருமானுக்கு பிறந்த புகரை பேசுகிறார். எம்பெருமான் இப்ப இது அதர்வே ரவுண்டு கிடையாது. ஆழ்வார் போய் எம்பெருமான் கலக்கிறது இல்லாம ஆழ்வாரோட உஜ்ஜீவனத்துக்கு, எம்பெருமானோட உஜ்ஜீவனத்துக்கு ஆழ்வாரோட எம்பெருமான் கலக்கறான் அப்படின்னு சாதிக்கிறார். இவர் தாம் கீழ் திருவாய்மொழியில் ஒளிக்கொண்ட சோதியமாய் அடியார்கள் குழாங்களை உடன் கூடுவது என்று போலோ என்று திருநாட்டிலே சென்று அங்கு நித்திய முக்தர்களின் திரளிலே இருந்து அனுபவிக்க பெறுவதை பாரித்தார் ஆகிலும், பாரிப்பு அவருக்கு ஆழ்வாருக்கு அதை போய் பண்ணணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு, ஒரு பாரிப்பு இருக்கு. அஸ்மதாதிகளின் உஜ்ஜீவனத்திற்காக எம்பெருமான் ஆழ்வாரை இந்நிலத்திலே இன்னும் சில நாளைக்கு வைத்திருக்க திருவுள்ளம் பற்றினானாகையாலே
இப்போ ஆழ்வார் மேல போவே முடியாது. 2ஆம் பத்து இன்னும் முடிக்கவே இல்லை. இன்னும் 1800 பாசுரங்கள் இன்னும் வந்தே ஆனும். அதனால ஆழ்வாரால போக முடியாது. அப்ப அடுத்தது என்ன? எம்பெருமான் தான் வரணும் எல்லாரோடையும். நித்திய சூரிகளோட, அது அப்படியே திருவாபரணங்களோட எல்லாரோடையும் வரணும். இந்நிலத்திலே இன்னும் சில நாளைக்கு வைத்திருக்க திருவுள்ளம் பற்றினான் ஆகையாலே சடக்கென அது செய்யாதே அவ்வனுபவத்தை ஒருவாறு இந்நிலத்திலேயே காட்டி ஆஸ்வசிப்பிக்கின்றான் என்றார் என்று உணர்க அப்படின்னு சொல்றான். இங்க ஆழ்வாருக்கு அந்த அன்மயம் எம்பெருமான் கொடுத்தாதான் அடுத்தது. இப்ப நம்ம சொல்றோம் ஒரு ஃபியூவல் தேவை நம்மளுக்கு ஓடுறதுக்கு, வண்டிக்கெல்லாம் ஒரு ஃபியூவல் தேவைல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபியூவல் இது எம்பெருமான் கலக்கிறது. பரமபதத்தில் உள்ளார் எல்லார் திறத்திலும் பண்ணும் ஆதரத்தை என் பக்கலிலே பண்ணி என்னோடே வந்து கலந்த பெருமானுக்கு அழகிய மாலையும் ஒளி பொருந்திய திருவபிஷேகமும் திருவாழி திருச்சக்கரங்களும் யக்ஞோபவீதமும் திவ்ய ஹாரமும் உள்ளன. ஒன்னொன்னா விவரிக்கிறார். திருக்கண்களோ சிவந்த தாமரை தடாகமாய் நின்றன. சிவந்து கனிந்த திருவதரமும் தாமரையா நின்றது. திருவடிகளும் செந்தாமரையாகவே நின்றன. திரு உடம்போ செம்பொன்னாய் நின்றது. என்னோடு கலந்த பின்பு அவனுடைய திருமேனியில் பிறந்த புகழ் இங்கனே நின்றது. ஆழ்வாரோட கலந்த உடனே அவ்வளவு ஒளியா தேஜஸா இருந்தாராம் எம்பெருமான் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அடுத்தது என்ன? திருவுடம்பு வான்சுடர் செந்தாமரை கண்கை கமலம் திருவிடமே மார்பம் அயனிடமே கொப்புள் ஒருவிடமும் எந்தை பெருமார்க்கு அரணேயோ ஒருவிடம் ஒன்னெண்ணி என்னுள் கலந்தானுக்கே. ஒரு சின்ன குழந்தைலாம் சொல்லுவேன், எனக்கு அவளுக்கு எல்லாம் இத்தினூண்டு சாக்லேட் பீஸ் தான் கொடுத்தா, எனக்கு முழு சாக்லேட் கொடுத்துட்டான். அந்த மாதிரி எம்பெருமான் ஒரு முழு சாக்லேட்டா இருந்து அப்படியே ஆழ்வாரோட கலந்துட்டானா. ஆனா எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒரு இடம் தான் கொடுத்திருக்கான். பிராட்டிக்கும் அவனோட மார்பம் மட்டும்தான் கொடுத்திருக்கான் அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறாருங்க. ஒரு கம்பாரிசன் இதுல ஒருவிடம் ஒன்னெண்ணி நீங்கின இடம் ஒன்றும் இல்லாதபடி சகல அவயவங்களிலும் என்னுள் கலந்தானுக்கு என்னோடு சேர்ந்தவனான எந்தை பெருமார்க்கு என் குலநாதனுக்கு திரு உடம்பு திருமேனி வான்சுடர் திவ்யமான ஒளியை உடைத்தராயிருக்கின்றது. திருக்கண்கள் செந்தாமரை மலர்களாய் நின்றது. கைகள் திருக்கைகள் கமலம் தாமரை மலரோ. மார்வம் திருமார்பு திருவிடமே பிராட்டிக்கு இருப்பிடம் ஆயிற்று. கொப்புள் திருநாபி அயனிடமே பிரமனுக்கு உறைவிடமாயிற்று. ஒருவிடமும் நீங்கின இடமும் அரணே ருத்ரனுடையதே. ஓ ஆச்சரியம். அந்த ஓன்று ஆச்சரியம். என்ன ஒரு ஆச்சரியம்! எனக்கு இந்த மாதிரி செக்ஷனா எனக்கு பிரிச்சு கொடுக்காம முழுசா என்னுள்ள எம்பெருமான் கலந்துட்டான் அப்படின்னு சாதிக்கிறார். இதுல பிராட்டி முதலானவர்களும் தன் பக்கலில் ஓரோர் இடங்களை பற்றி சத்தை பெற்றாராம்படி இருக்கிற எம்பெருமான் சகல அவயவங்களாலும் என்னோடே சம்ஸ்லேஷித்து அத்தாலே ஒளிமல்க பெற்றான் என்கிறார். இதில் எம்பெருமான் திருப்பி இவரோட கலந்தனால்தான் அவர் அவ்வளோ ஒளிமயமா இருக்காரு அப்படின்னு சாதிக்கிறார். ஒருவிடம் ஒன்றின்றி என்னுள் கலந்தானுக்கு மார்வம் திருவிடம் கொப்பூழ் அயனிடம் ஒருவிடமும் அரண். இப்படிப்பட்ட எந்தை பெருமாருக்கு என்னுள் கலந்ததனாலே திருவுடம்பு வான்சுடர் அப்படி அன்வயம் வச்சுக்கணும்னு காமிக்கிறார். கண் செந்தாமரை கை கமலம். இது வரைக்கும் எல்லாம் கமலம்னு சொல்லிட்டார். அடுத்தது என்ன கமலம்னு அடுத்ததுல சொல்ல போற. இப்பாசுரத்தை அனுபவிக்கும் போது நஞ்சியர் மிகவும் ஈடுபட்டு அருள் செய்வதொரு வார்த்தையும் உண்டு. அதாவது எம்பெருமானுக்கு விக்கிரகம் இல்லை விபூதி இல்லை என்கிறவர்கள் முன்பே ஆப்த தமரான ஆழ்வார். ஆப்த தமர்னா ரொம்ப வேண்டியவர் எம்பெருமானுக்கும் ஆழ்வார் வேண்டியவர், ஆழ்வாருக்கும் எம்பெருமான் வேண்டியவர். திருவுடம்பு வான்சுடர் என்பதே ஈஸ்வரனுக்கு விக்கிரகம் இல்லை குணமில்லை என்கிறவர்கள் பண்ணி வையாத பாவம் இல்லை. அவர்களை அனுவர்த்தித்து அது கேட்டுக்கொண்டிராதபடி பெருமான் நமக்கு பண்ணின உபகாரம் போலே
வேறொரு உபகாரமும் இல்லை அப்படின்னு சாதிக்கிறார். ஒண்ணுமே இல்ல, எம்பெருமானுக்கு ரூபம் இல்ல, விக்கிரகம் இல்ல அப்படின்னு சொல்றவாளுக்கெல்லாம் இதுவே ஒரு பெரிய பதிலடி அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு. எப்படி உபகாரம் பண்றான் எம்பெருமான் அப்படின்னு. எம்பெருமான் வந்ததும் ஆழ்வாரோட தன் திருவேணியை அனைத்து நின்றானாகையாலே அந்த ஸ்பர்ஷ சுகம் கொண்டாடி திருவுடம்பு வான்சுடர் அப்படின்னா ஆழ்வார் திருவுடம்பு, அவனோட திருவுடம்பு வான்சுடர், அந்த ஸ்பர்ஷத்தை அவ்வளவு சுகமா இருக்கான், அப்படி கொண்டாடணும்னு ஆசைப்படுறார் ஆழ்வார். உடனே குளிர கடாட்சி தருளினான் ஆகையாலே, யார? ஆழ்வார எம்பெருமான் கடாட்சிக்கிறான். இப்போ செந்தாமரை கண், உடனேனா அவன் எம்பெருமான் கடாட்சம் பண்ணினதுனால கண்ணுக்கு போயிட்டார். அடுத்தது கண்ணழகை கண்டு பரத்வம் கொண்டாடி இப்பரம புருஷன் என்க நாம் எங்கோ. கண்ணழகு எம்பெருமான் காமிச்சிட்டானாலே ஆழ்வார் அடுத்தது என்ன பண்ணுவார்? நைச்சியம் பாவிப்பார். எப்பேற்பட்ட பரம புருஷன், நான் எங்க இருக்கேன் என்று நைச்சியம் பாவித்து இராய்த்தவளாய் இராய்த்த அளவிலே கையாலே, இப்போ இவர் கொஞ்சம் பின்னாடி போறார், யாரோ நம்ம கிட்ட இருக்கா, திடீர்னு பின்னாடி ஸ்லிப் ஆற போறானா உடனே கையால பிடிப்போம்ல நம்ம, அந்த மாதிரி எம்பெருமான் கையால பிடிக்கிறாளாம். அதனால கண்ணை பத்தி சொன்னார். அடுத்தது கையாலே பிடித்து இழுத்தானா ஆழ்வார். அதனால கண் பாதம் கை கமலம்னு ஆரம்பிச்சுட்டார் ஆழ்வார். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. எம்பெருமான சேவிச்சுட்டே இருக்கிற ஆழ்வார் அவனோட ஸ்பர்ஷத்துல ரொம்ப அழகா திருவுடம்பு வாஞ்சுடர்னு ஆரம்பிச்சு குளிர கட்டாட்சிக்கிறானா கண்களால, அதனால அழகா கண் பாதம் சொல்லிட்டார், திருவடி சேவிக்கிறார். அடுத்தது உடனே நைச்சியம் பாவிச்சு பின்னாடி போகும்போது சட்டுன்னு கையால பிடிக்கிறார் எம்பெருமான் ஆழ்வார. அதனால கை அந்த ஸ்பர்ஷமும் கமலம் போன்றதா இருக்கே அப்படின்னு அவ்வளவு அழகா ஒரு பாவம். அடுத்தது என்னுள் கலந்தவன் செங்கனிவாய் செங்கமலம் மின்னும் சுடர்மலைக்கு கண் பாதம் கை கமலம் மண்ணு முழுவேழ் உலகும் வைத்தினுள தன்னுள் கலவாதது எப்பொருளும் தானிலையே. ரொம்ப அழகா எம்பெருமானோட கலக்காத்த ஒரு பொருள் இந்த நித்திய விபூதி லீலா விபூதியில இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னுள் கலந்தவன், என்னுள் கலந்தவனாகி மின்னும் விளங்குகின்ற சுடர்மலைக்கு, ஒளி பொருந்திய மலை போன்ற பெருமானுக்கு செங்கனி வாய், சிவந்த கனிந்த திருவாய், செங்கமலம் செந்தாமரை மலர் போன்றது, கண்பாதம் கை கமலம், திருக்கண்களும் திருவடிகளும் திருக்கைகளும் செந்தாமரை மலரே, மண்ணு முழுவேழ் உலகும் நிலை பெற்ற சகல லோகங்களிலும் வயிற்றின் உள்ள லோகங்களும் அவனது திருவயிற்றில் அடங்கியுள்ள தன்னுள் அவன் அவனுக்குள்ளே கலவாதது சேராதது எப்பொருளும் தான் இல்லையே. பிரளய காலத்துல அவன் திருவயிற்றுல எல்லாத்தையும் வச்சுக்கிறான், சேராததுன்னு ஒண்ணு இருக்குமோ? கிடையவே கிடையாது, யாது ஒரு பொருளும் இல்லை அப்படின்னு ரொம்ப அழகா சொல்ற. என்னது பிராட்டி பிரமன் சிவன் முதலானார் மாத்திரம் அன்றியே இவாள மட்டும் இல்ல, சகல லோகங்களுக்கும் தன்னை பற்றி சத்தை பெறும்படி இருக்கிற எம்பெருமான் இவ்வுலகங்கள் எல்லாம் தன்னை ஒழிந்தால் படும் பாட்டை தான் என்னை பிரிந்து, இப்போ எம்பெருமான் இல்லவே இல்லைன்ற காலமும் கிடையாது, அந்த க்ஷணமும் கிடையாது. அப்படி இருந்ததுன்னா இந்த உலகம் நம்ம எல்லாம் படுற பாடு எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்பேற்பட்ட பாடுபடுறானா எம்பெருமான் ஆழ்வாரோட கலக்காம. அந்த படும் பாட்டை தான் என்னை பிரிந்து, தான்னா எம்பெருமான் என்னை பிரிந்து பட்டு என்னோட கலக்கையாலே மிகவும் புஷ்கலனானான் என்கிறார்னா ரொம்ப பரிசுத்தமா ஆறாராம் எம்பெருமான் ஆழ்வாரோட கலந்து. எம்பெருமானுக்கு இப்போது என்னுள் கலந்தவன் என்று ஒரு புதிய திருநாமம், கேசவன் மாதவன்ற மாதிரி என்னுள் கலந்தவன் என்று ஒரு திருநாமம் கிடைத்தது போலும். அஞ்சரை மடநாராயில என்ன சொன்னார் பாருங்கோ, அருளாத நீர் அருளி சொன்னாரா, அருளாத நீர் அப்படின்னு அது ஒரு திருநாமம் சாத்தினார். இப்பொழுது என்னுள் கலந்தவன் என்று ஒரு திருநாமம் சாத்துகிறார். நாராயணன் வாசுதேவன் என்கிற அப்போலே இதுவும் ஒரு திருநாமம் காண்மின். என்னுள்ளே கலந்தவனாய் அத்தாலே விளங்கின சுடரை உடைய மலை போன்றுள்ளவனான பெருமானுக்கு செங்கனிவாய் செங்கமலம் கண்பாதம் கை கமலம். இப்போது எம்பெருமானுடைய திவ்ய அவயவங்கள் புகழ் பெற்றபடியை எத்தனை தடவை வர்ணித்தாலும்
ஆழ்வாருக்கு திருப்தி பிறக்கவில்லை. கண் பாதம் கை கமலமே ஒரு பாசுரத்திலையும் வந்துருது இல்லையா? அது எவ்வளவு தடவை எம்பெருமான புகழ்ச்சி பண்ணாலும் ஆழ்வாருக்கு அது போறவே மாட்டேங்கிறது. எம்பெருமான் எவ்வளவு சுடர் பெற்று ஒளி பொருந்தி இருக்கான்னு அதையும் ஆழ்வாரால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியலன்னு அவரே சாதிக்கிறார். ஆழ்வாருக்கு திருப்தியும் பிறக்கலன்னு. அடுத்த பாசுரம் எப்பொருளும் தானாய், ரொம்ப அழகான பாசுரம். இதுல இருந்து அடுத்த few பாசுரங்கள் நாளைக்கு அன்வைக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். அம்மாழ்வார் திருவடிகளே சரணம்.